ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான புடலங்காய் புட்டு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த புடலங்காய் புட்டு செய்கிறதுக்கு வந்து நான் புடலங்காய் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா பிஞ்சாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு பிஞ்சாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள தோலை நம்ம சீச்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு நல்லா உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு நம்ம பொடிசாகவே கட் பண்ணிக்கிறலாங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் பாருங்கள் எவ்வளோக்கு நல்லா பிஞ்சாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்து வாங்கி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பூரா இப்போ பொடிசாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி தாங்க வச்சுருக்கேன். இப்போ இது எண்ணெய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலே நம்ம வந்து உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ இது ரெண்டையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு வந்து இப்போ வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கறலாம். உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கறலாம். ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன். பெரிய வெங்காயமாக தான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பொடிசாக கட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கூடவே வந்து நான் ஒரு 5 பல் பெரிய பூண்டாக எடுத்து தட்டி போட்டிருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா இடித்தாச்சு. இடித்து தான் சேர்க்குறேன் பாருங்கள். இது கூடவே வதக்கிடலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து 2ஆகவே கீறி போட்டுக்கிறலாங்க. இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாம் அதோட. இப்போ பாருங்கள், லைட்டாக தான் வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிடலாங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சுருளில் கிண்டி எடுத்துடலாம் இதை. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ புடலங்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் தண்ணி ரொம்ப சேர்க்கலை, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், மூடி போட்டாச்சு. இப்போ இது புட்டுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம கடலைப்பருப்பு தாங்க அரைச்சி போடணும். அதுக்காக வந்து இப்போ வந்து நான் 1/2 கிலோ புடலங்காய்க்கு வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து அதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம காலையில் செய்யணும்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம கடலைப்பருப்பு வந்து ஒரு நைட்டே கூட ஊற வச்சிடலாங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேங்க. 1/4 ஸ்பூனும் கம்மியாக தான் சேர்க்குறேன். வரமிளகா வந்து ஒரு 4 வரமிளகா சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கிறணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா 4 போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இப்போ வந்து புடலங்காய் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது புடலங்காய். தண்ணி லைட்டாக தான் வற்றிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் வெந்த பிறகே உப்பு சேர்க்குறது நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ உப்பு வந்து நம்ம கடலைப்பருப்புக்கும் சேர்த்த மாதிரி தாங்க போட்டிருக்கேன். இந்த அளவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா புடலங்காய்க்கு வந்து ரொம்ப உப்பு இழுக்காது, லைட்டாக தான் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு. அதனால் 2க்கும் சேர்த்து தான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக தண்ணி வற்றிருச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கையிலையே வந்து நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் தண்ணியோடு இதை போட்டு கிண்டையில் வந்து நம்மளுக்கு கிளறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த கடலை மாவும் வந்து நல்லா வேகுங்க, அதுக்காக தான். இங்கே பாருங்கள், நான் இதுக்கப்புறமா வந்து நான் அலசி எல்லாம் ஊற்றலை, மிக்ஸி ஜார்லாம் அலசி ஊற்றலைங்க, நல்லா வலிச்சு போட்டாச்சு. அதுவே போதும், இந்த தண்ணியே போதும். நம்ம புடலங்காலையும் தண்ணி இருக்கும், அது வேறு வரும் நம்ம கிண்ட கிண்ட. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நம்ம சிம்மில் கூட வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டிடலாங்க. மாவு நல்லா வெந்து வரணும். இங்கே பாருங்கள், நான் அப்படியே ஸ்பீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
ஒரு 3-4 நிமிஷம் தாங்க கிளறியிருப்பேன். நல்லா வந்து கடலைப்பருப்பு வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ புட்டு ரெடி ஆயிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா உதிரியாக ஆயிரும். இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்காது. நல்லா உதிரியாக ஆயிருங்க. சூப்பரான புடலங்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.